ஓடம் தழும்பாது. ஆற்றல் இருப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. இப்போ வயசு இளம் வயதில் பார்த்துங்க, அந்த பருவம் இளம் பருவம் பயம் அறியாது. ஏன்னா ஆற்றல் ததும்பி இயங்கக்கூடிய வயசு பருவம், இந்த பருவ வயது. அப்போ பார்த்திங்கன்னா உணவு சாப்பிடாட்டாலும் சக்தி இருக்கும். அந்த உடம்பை அந்த சக்தி நன்றாக இயக்கும். அதே பருவம் முதுமையாகும்போது ஆற்றலும் குறையும், உடலும் தளர்வாகும். அப்போ ஆற்றல் குறையும் பொழுது உடலுக்கு அங்கே வேலை இல்லாமல் டெட் பாடி தான். அப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, ஏதோ ஒரு வகையில் ஆற்றலை குறைய விடாமல் பார்க்கணும். அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. உணவுலேயோ இல்லை சில யோக பயிற்சியிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தி ஆற்றலை நிறைகூடம் போல வைத்துக்கொள்வது, அதை செலவு செய்யும்போது ஆற்றலை சேமிப்பது முக்கியம், அதை செலவு செய்வது ரொம்ப முக்கியம். பணம் இருக்குன்னு நாம் அதை தாண்டோடித்தனமாக செலவு பண்ணோன்னா என்னாகும்? வறுமை, ஏழை ஆகிடும். அதே போல் ஆற்றலை சேமிக்கிறது பெருசு இல்லை, அதை செலவு பண்ணணும். தேவையானதுக்கு இந்த ஆற்றலை பயன்படுத்தணும். தேவையில்லாததுக்கு ஆற்றலை செலவு செஞ்சோம்னா முதுமையாகிற நேரத்தில் உடலை இயக்க ஆற்றல் பத்தாது. அப்புறம் உடல் தளர்வு, உள்ளுறுப்பு கெட்டு போகிறது, மூச்சு திணறல், நோய், இந்த மாதிரி தூத்திக்கும். அப்போ நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது ஆற்றலை சேமிக்கிறது. அதில் யோக பயிற்சியில் முக்கியமானது மூச்சு பயிற்சி. காலை மாலை விடாமல் செய்து வரணும். அப்படி ஆற்றல் பெருகும் பொழுது அதை காலியாக துடிக்கும். மனம் அந்த ஆற்றலை காலி பண்ணுறதுக்கு துடிக்கும். எப்படி பணம் இருந்தால் நம்ம செலவு பண்ண துடிக்கிறோமோ அதுபோல் அங்கே தான் அறிவு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தும். அது தியானம் செய்யும் பொழுது அந்த தியானத்தில் மனம் அடங்கும், அறிவு சொன்ன பேச்சை கேட்கும். அப்போ ஆற்றல் செலவு குறையும், மரண பயத்தை நீக்கலாம், ஒரு உண்மையை உணரலாம். ஆனந்தம் பேரானந்தம்.